கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தாவேகா தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடமும் விசாரணை தற்பொழுது நடந்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இப்போ 30 நிமிடங்களுக்கு மேலாக சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னும் திரு நிர்மல்குமார் கிட்டையும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு அறிகிறோம். அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விசாரணை என்பது சிபிஐ இடம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகாக சிபிஐ மும்முரமாக பல்வேறு கோணங்கள்ல அவர்களது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த சம்பவம் நடைபெற்ற இடமான எஸ்ஓசியில கிட்டத்தட்ட 3 நாட்களாக அதிநவீன 3D மேப்பிங் டெக்னாலஜி மூலமாக அந்த இடங்களை அளவிடும் பணிகளை சிபிஐ கடந்த 3 நாட்களாக நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலையில சம்பவம் நடந்த, அதாவது கூட்ட நெரிசலுக்கு காரணமான கட்சியுடைய கூட்டம் நடந்த இடத்துல ஆய்வுக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்திற்கு தற்போது சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். சிபிஐ அதிகாரி ஒருவரும் அதே போல இந்த பகுதி காவல்துறையினரும் கூட உடன் வந்திருக்கின்றனர். இந்த நிலையில கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 20 நிமிடத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் TTR நிர்மல்குமார் வருகை தந்திருக்கிறார். அவரை விசாரிப்பதற்கு அழைத்திருப்பதாகவும், அதாவது ஏற்கனவே அவர்களது சட்டம் ஒழுங்கு காவல்துறை பதிவு செய்த அந்த வழக்கின்படி, SIT வழக்கின்படி A1 கரூருடைய மாவட்ட செயலாளரும், A2 கட்சியுடைய பொதுச் செயலாளரும், A3 கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் TTR நிர்மல்குமார் பதிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த நிலையில ரீரிஜிஸ்டர் செய்யப்பட்ட FIR சிபிஐ சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில TTR நிர்மல்குமாரை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் அவர் தற்போது பனையூர் தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். அவரிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன காரணத்திற்காக அந்த காலதாமதம் ஏற்பட்டது, அந்த இடத்துல என்ன நடைபெற்றது, எதனால கூட்ட நெரிசல் என்பது அவர் தரப்பு தகவல்களை கேட்டு பெறுவதற்காக சிபிஐ அதிகாரி தற்போது நேரடியாக பனையூர் தலைமை அலுவலகம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல பொதுச் செயலாளரையும் இந்த விசாரணைக்கு சிபிஐ சார்பில் அழைத்திருப்பதாகவும் சிபிஐ வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. அந்த நிலையில பொதுச் செயலாளர் இன்னும் சிறிது நேரத்தில் பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.